மதிவான சார் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். எப்படி இருந்துச்சு இன்றைய சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகள்? கடுமையான காரசாரமான விவாதங்கள் பேரவைக்குள்ளே நடந்துச்சு. நல்லா இருந்ததுங்க. அதாவது முதல்ல நான் நன்றி சொல்கிறது இந்த அரசாங்கத்துக்கு தான். ஏன்னா மக்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே நம்ம பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க, எந்த லெவலில் பேசுகிறாங்க, தரம் எப்படி இருக்குது, தராதரம் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஓன் ஐஸ்லேயே பார்த்துக்கலாம். முன்னால் அப்படி இல்லைங்க. திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா எடிட்டட் வெர்ஷன் தான் போடுவாங்க. அதுவும் சபாநாயகர் ரொம்ப நல்லவர், நடுநிலையானவர் அப்பாவு. எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி எழுந்தாருன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் கிட்ட போயிடும். அவர் குரல் கூட கேட்காது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஃப்ரம் டே ஒன் தாவேக அரசு அமைந்ததுலேருந்து நேரலையில் காட்டுறாங்க. இது வந்து நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்துக்கு மட்டும் நல்லதில்லை, உள்ளே இருக்கிறவங்களுக்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வி மஸ்ட் பிஹேவ் ப்ராப்பர்லி, ஒரு நல்ல முறையில் மதிப்பாக இருந்துக்கணுன்றது மட்டும் இல்லை, ஜனங்களுக்கும் புரியுதுங்க. ஒரு ஆள் போய் சொல்கிறதுக்கும் அவங்க நேராக பார்க்குறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குது. அதனால் நான் இந்த அரசை பாராட்டி இது தொடரணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடரணும். இன்றைக்கி நீங்கள் சொன்னது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸும் இருந்தது, மைனஸும் இருந்ததுங்க. முதல்ல மைனஸை பேசுவோம், அப்புறம் ப்ளஸ் நிறைய இருக்குது பேசலாம். அதாவது ஒரு ஆட்சியில் ஒரு விவாதங்கள் ஒரு அமைச்சர் பேசும்போது எதிர்கட்சி ஆட்கள் அவருடைய குறைகள் இருந்தால், அவர் ஆட்சியில் அவர் நிர்வாகத்தில் முறைகேடுகள் இருந்தால் அதை பாயிண்ட் அவுட் பண்ணலாம், அவருக்கு வந்து கொஸ்டின் போடலாம். ஆனால் லாட்ரி டிக்கெட்டுன்னு சொல்லி கத்த வேண்டிய தேவையில்லை. இது ரொம்ப சீப்பாக இருக்குது. அதாவது நாடாளுமன்றம் வந்து ஒரு அரசியல் மேடை இல்லை, சட்டமன்றம் என்பது ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இல்லை. ஒரு ஆதவ் அர்ஜுனா ஒரு மினிஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு, அவர் வந்து சில விஷயங்களை சொல்கிறாரு, அது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லையே கடுப்பேற்றலாம். அப்போ அதுக்கு பதில் உங்கள் பக்கத்துலேருந்து சொல்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த கோரஸாக கத்துறது இருக்குது பாருங்கள், லாட்ரி டிக்கெட்டு, இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இல்லை, ஒரு தரமாக இல்லை. திமுக போன்ற ஒரு 75 வருஷ கட்சிக்கிட்ட மக்கள் இதை எதிர்பார்க்கலை. ரைட், இப்போ அது மாதிரி கத்துறாங்க. இது எதுக்கூட நான் கம்பேர் பண்ணுறேன்னா, 3ஆம் தேதி தஞ்சாவூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் விவசாயிகளுக்காக பண்ணாங்க இல்லையா, அங்கேயும் இதே திமுகவினர் சம்மந்தம் இல்லாத ஒரு பேரை சொல்லி கத்துனாங்க. அது ரொம்ப சீப்பாக போயிட்டுருக்கு. திமுகவின் தரம் என்பது பொதுவெளியிலும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் ரொம்ப சீப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் ஆதவ் அர்ஜுனா நமக்கு தெரியும், அவர் பாட்னு லூஸ் பால் போட்டால் அடிப்பார் சிக்ஸரு. அவர் கடுமையாக போட்டார். 900 கோடி ரூபாய் அந்த லாட்ரிக்காரங்கிட்ட வாங்கினது போய் உங்கள் அப்பா கிட்ட கேள்ப்பா அப்படின்ட்டார். ஸோ இது தேவையில்லாத ஒன்று. ரெண்டாவது, அவர் தொழில் அது அல்ல, அவர் அரசியலில் இருக்கார், அமைச்சராக இருக்கார். அவங்க மாமனார் தொழிலெலாம் சொல்லணுமா? அப்போ ஒவ்வொருத்தர் தொழிலை சொல்லலாமா? ரெட் ஜெயண்ட் இன்பநிதியில் இருக்கார், இப்படி ஒவ்வொருத்தரும் கம்பெனிங்க வச்சுருக்காங்க. இது என்ன முறை, மெத்தடு? ஒரு ஆபாசமாக சில பேரை சித்தரிக்கிறது, அவமானப்படுத்துறதுன்ற முறையில் பேசுகிறது ஒரு சட்டமன்ற நடைமுறையில் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இளைஞர்கள், பெண்கள் இப்போ எல்லாரும் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம்? அது வகையில் நெகட்டிவாக இதை நான் பார்த்தேன். அதுக்கு அவர் கொடுத்த பதில் தேவையில்லை. அவர் ஒன்றும் ஆதவ் அர்ஜுனா இயேசு கிறிஸ்து இல்லை, ஒரு கன்னத்தில் அடித்தா இன்னொரு கன்னத்தை காட்டுறதுக்கு. அவர் திருப்பி 2 கன்னத்துலையும் அடிக்கக்கூடிய ஆள் தான். அதை அவர் செஞ்சார். இப்போ நம்ம டாபிக் வந்துடுவோம். அடித்து ஆட தொடங்கி விட்டாரா முதல்வர் விஜய்ன்றீங்க. போன கூட்டத்தொடரை விட இந்த கூட்டத்தொடர் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரே ஒரு உதாரணம்னா, ஆனந்த் இருக்கார் இல்லையா, அமைச்சர் ஆனந்த், அவர் பதில் கொடுக்குறாரு ரகுபதிக்கு எழுந்து, ஆதாரத்தோடு பேசுங்க, ஆதாரம் இல்லாத பேசாதீங்கன்ட்டு அவர் மேட்ரை ஒன்று கன்வே பண்ணுறார். அந்த மாதிரிலாம் நடந்தால் நான் இந்த சீட்டில் இருக்க மாட்டேன், என் சீட்டு காலியாகிடும், என் முதல்வர் வந்து என்னை காலி பண்ணிடுவார்னு. இன்செக்யூரிட்டி அதை நான் நல்லதாக பார்க்குறேன். இப்போ திமுக ஆட்சியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அமைச்சராக வந்துட்டார்னா அவர் ரேப் பண்ணாலும் சரி, கொள்ளை அடித்தாலும் சரி, ஊழலில் ஏதாவது ஆனாலும் சரி, அவர் தான் அந்த மாவட்டத்தில் பெரிய ஆளாக இருப்பார், அவர் தான் அமைச்சராக இருப்பார். அவங்க ரொம்ப செக்யூர்டாக இருப்பாங்க. அவர் பையன் எம்பியாக இருப்பார், இப்படி பண்ணிடுவாங்க. ஃபிக்ஸ்டு எல்லாம் சில குடும்பங்களுக்குள்ளவே அந்த கட்சி அடங்கிடும். ஆனால் இங்கே பாருங்கள், நம்பர் 2 இவர் தாவேக்கால நம்பர் 2, நெக்ஸ்ட் ஒன்லி டு மிஸ்டர் விஜய். ஆனால் அவரே எவ்வளோ இன்செக்யூர்டாக இருக்காருன்னா, தப்பு பண்ணால் என் சீட்டு கிழிஞ்சிரும்ன்றாரு. ஸோ அவர் கேட்டது நல்ல பதில் தான் சொன்னார். நான் எதிர்பார்க்கல அவர் பேசுவார் இவ்வளோன்னு.
ரகுபதி வந்து இது போல் ஊழல் நடக்குது பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லி இவ்வளோலாம் நடக்கும்போது ஆதாரம் இருந்தால், ஆனால் இந்த வேலையை சபாநாயகர் செஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். சபாநாயகர் எல்லாத்துலேயும் இன்டர்வென் பண்ணுறாருல்ல, அவர் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை வைக்காதீங்க, ஆதாரம் இருந்தால் என்கிட்ட கொடுங்க. இதை அவர் முதல் கூட்டத்தொடர்லேயே பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன பேசினார்னா, முதல் நடந்த சோபா மாடல் அரசு நடக்கிறது, குதிரை பேர நடக்குது, அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஃபார் எனிதிங். இது அரசியல் மேடையில் நீங்கள் பேசுகிறது வேறங்க, சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் மன்றம், சட்டத்தை வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க. நீங்கள் சட்டத்தை மீறுபவர்களாக சட்டத்தை உடைப்பவர்களாக இருக்கக்கூடாதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி இல்லை, இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி வேற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்போ மேகதாது அணை விவகாரமாகட்டும். இல்லை நான் வரேன் இல்லை 6 நிமிடம் நான் உங்களுக்கு குறுக்கிடவே இல்லை. இல்லை இந்த புரியுது எனக்கு. இல்லை 6 நிமிடம் நான் உங்களுக்கு குறுக்கிடல, அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இல்லை இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த சில அம்சங்களையும் விவாதிக்கப்படுது இல்லையா? நம்ம பேசுறது இது மக்கள் மன்றத்தில் பேசக்கூடியது, அதை பற்றி நம்ம அங்கே பேச வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கான ரியாக்ஷன் எல்லாம் நடந்து முடிச்சு. இன்னும் முக்கியமானது மேகதாது அணை விவகாரமோ அல்லது நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டது, கடந்த ஆட்சி காலத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் பெயர் மாற்றி அறிவிச்சிருக்கீங்க அப்படின்ற இந்த விமர்சனங்கள், இது எல்லாமே கூட ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள். அதில் இல்லை ஆக்கப்பூர்வம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பெயர் மாற்றம் லேபிள் ஒட்டிக்கிறாங்கன்றது ரொம்ப எனக்கு ஒன்றும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தான் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த லேப்டாப் அரசாங்கம் கொடுக்குற வரைக்கும் அவங்க தான் மனசில் இருப்பாங்க. எம்ஜிஆர் தான் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் இளம் தளிர்கள் கையிலெல்லாம் தட்டை கொடுத்து கையேந்த வச்சுட்டாருன்னு கிண்டல் பண்ணார். ஆனால் துரதிர்ஷ்டம் அவர் முதல்வராகி அதை மேம்படுத்துகிறேன்னு சொன்னார். முட்டை கொடுக்குறேன், வைட்டமின் மாத்திரை கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ ஆட்சி என்பது தொடர்கிறதுங்க. கட்சிகள் தான் மாறும், முதல்வர்கள் தான் மாறும். கவர்மெண்ட் இஸ் ஏ கண்டினியூஸ் மிஷின். அது ஓடிட்டே இருக்கும் 24/7. யார் மந்திரி இருக்கிறாங்களோ, முதலமைச்சர் பதவி ஏற்கிறாரா இல்லையா, இல்லை ஒரே ஒரு முதலமைச்சர் தான் இருக்கார், மற்ற அமைச்சர்கள்லாம் இப்போ பாண்டிச்சேரியில் பாருங்கள் தொகுதியை, அதாவது இலாக்காவே இப்போ தான் ஒதுக்கியிருக்காங்க பல மாதங்களுக்கு பிறகு. அதனால் வந்துங்க இந்த மிஷினரி கண்டினியூஸாக போகுது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இல்லை சார், அவங்க சொல்கிறாங்க இல்லை பெயர்களை மாற்ற வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? ஓகே, நீங்கள் யாராவது குறிப்பிட்ட நபர்களுடைய பெயர்களை வைத்தீர்கள் என்றால் அதை நீங்கள் மாற்றலாம். சரி, முதல்வர் படைப்பகம் அப்படின்னும் பொழுது அந்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்குது. அவர் சொல்கிறாரு, அமைச்சர் சொல்கிறாங்க, முந்தைய ஆட்சி காலத்தில் அம்மா உணவகம் அது நாங்கள் எந்த பேர் மாற்றாம தானே வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. மாற்றாம வச்சிருந்தீங்க, ஆனால் அதை சீரழிச்சிட்டீங்க இன்னைக்கு. ஆமாம், திமுக ஆட்சியில் பேர் மாற்றாம இருந்தது, அது போர்டு தான் இருந்தது, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆட்சியில் வந்து பேரும் மாற்றலை, படத்தையும் எடுக்கலை, அதே பேரில் ஒரு பல 100 கோடி ரூபாய் அதுக்கு அலாட் பண்ணி இன்னைக்கு வெறும் 30,000 பேர் போயிட்டு இருந்த தினசரி அந்த ஆட்கள் 1 லட்சத்தை தாண்டிட்டாங்க. நான் சொல்ல, டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. அப்போ சுவையான உணவு, தரமான உணவு, மலிவான விலையில், அது எந்த நோக்கத்துக்காக அம்மா உணவகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அது இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. சரி, நான் சொன்ன ஒரு சின்ன உதாரணம் டைம் இல்லாதால, இப்போ காலை சிற்றுண்டி பிரமாதமான திட்டம். மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் நான் நினைக்கிறது இந்த காலை சிற்றுண்டி திட்டம். ரொம்ப சிறப்பு, 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும். இப்போ அந்த திட்டத்தை திரு விஜய் அவர்கள் 8ஆவது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியார், நீடிச்சிருக்காரு, பேரை மாற்றியிருக்காரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் என்பதை மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு வச்சிருக்காரு. இது வந்து என்ன தவறுன்னு எனக்கு தெரியல. அவர் பேர் அவர் வச்சுக்கலாம், அப்பா பேரே. நீங்க தானே சொன்னீங்க பெயர் மாற்றுகிறார்கள். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க இல்லீங்க, ஒரு ஃப்ரேம் பண்ணாதீங்க சார். உங்களை சொல்ல நானு இல்ல. இதுல ஒரு விஷயம் பாருங்க, மேகதாது அணை விவகாரத்தில் தொடங்கி அனைத்து கட்சி கூட்டத்தை ஏன் கூட்ட மாட்டேன்றீங்க? இதற்கான அவசிய புள்ளி இருக்கு இல்லையா? முந்தைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நிதிநிலையை குறைச்சிட்டாங்க, கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்திட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கும் பொழுது
ஆக்கப்பூர்வமான அரசியலை நாங்கள் செய்வோம், மாற்றத்தை நோக்கிய பயணத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி காலத்தினுடைய திட்டங்களுடைய பெயர்களை மட்டும் மாத்துறாங்க, புதிய திட்டங்களை கொண்டு வரல, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை முன்வைக்கலன்றதானே இந்த விமர்சனத்தின் மீதான கருத்தா இருக்கு. நான் கேட்குறேன், மேகதாது பிரச்சனை எடுத்துக்கும், நேரம் இல்லாதால் அந்த ஒரு பிரச்சனை. மேகதாது பிரச்சனை எப்போ வந்ததுங்க, எப்போ தொடங்குச்சுங்க? அநேகமாக விஜய் சார் பிறக்கிறதுக்கு ஒரு 26 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கிடுச்சுங்க. இது இன்று நேற்று அல்ல. இப்போ இந்த பிரச்சனையில் எந்த அரசு இருந்தாலும் என்ன செய்ய முடியுமோ அதான். இப்போ திமுக அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போய் இன்னைக்கு பேசினார் ஆதவ் அர்ஜுனா, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேள்வியாக கேட்டார். அது கடைசி வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு பதில் சொன்னதா எனக்கு தெரியல. அதாவது உச்சநீதிமன்றத்தில் 3 முறை நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசின் கோரிக்கை. என்ன பிரேயரு? அணை கட்டுறதை தடுக்கணும், அது கட்டக்கூடாதுன்னு. ஏன் 3 முறை சீராய்வு மறு ஆய்வு எல்லாம் போட்டாங்க? கடைசியாக ரிஜெக்ட் ஆனது ஏப்ரல் மாதம் 2025 26ன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கடைசியாக 3வது முறை பண்ணுச்சு. என்ன சொல்லிச்சு தெரியுமா சுப்ரீம் கோர்ட்டு? அத்தைக்கு மீசை முளைச்சா பார்க்கலாம், அடின்றதுக்கு பொண்டாட்டியே காணும், பிள்ளைக்கு ஸ்கூலில் சீட் கேட்குறையப்பா. இன்னும் அது டிபிஆரே அப்ரூவல் ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் இதை வந்து ரொம்ப ப்ரீமெச்சூராக கொண்டு வரீங்க. இல்லை சார், ஒரே நிமிஷம், எனக்கு இது கேஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அதை தாண்டி அனைத்து கட்சியத்தை கூட்டலாமே அப்படின்னு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவோ இல்லை திமுகவோ கேட்குறதுல நியாயமாக இருக்கு இல்லையா? 3ஆம் தேதி கர்நாடகா செல்வதற்கான அந்த ஒப்பந்தத்தை அல்லது அந்த முயற்சியை கையில் எடுத்ததே தமிழ்நாடு அரசாங்கம் தான். குறிப்பாக முதலமைச்சர் தான் பேசினார் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, போகிறதுக்கான ரூட் மேப் நம்ம பேசலைங்க. டிகே சிவகுமார் சொன்னாரு இது மாதிரி 3ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் ஒரு அமைதி இங்க நிலவப்பட்டுச்சு இல்லையா? அந்த அமைதிக்கான காரணம் என்னன்றதை பத்தி ஏன் இதுவரை விளக்கவே இல்லையா? இல்லை, எந்த போரும் நடக்கல, அதனால அமைதியெலாம் இல்லை. சில விஷயங்கள் நடந்த பிறகு சொல்லலான்னு நினச்சிருக்கலாம். சில பேருடைய ஆட்டிடியூடுங்க, சில பேர் வர்றதுக்கு முன்னாலே டமாரம் போடுவாங்க, சில பேர் ஒர்க்கு முடிஞ்ச பிறகு சொல்லுவோன்னு நினச்சிருக்கலாம். சரி, நீங்கள் கேட்குற கீ பாயிண்ட்னா ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? ஆளும் கட்சி எதிர்கட்சி இல்லாமல் தோழமை கட்சிகள்லாம் கேட்குத, ஏன் கூட்டலன்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீ கேட்ட இப்போ சட்டமன்றத்தை விட மிகப்பெரிய மன்றம் மாமன்றம் இருக்குமா? 5ஆம் தேதி சட்டமன்றம் கூட போகுதுன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாலே அறிவிச்சிட்டாங்க. இப்போ சட்டமன்றம் கூடும்போது எல்லா கருத்தும் சொல்லாமல் 3 நாளாக இருக்குது, இன்னும் 1 மாதம் கூட போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த செஷன். இதில் எல்லா கருத்தும் ஒத்த கருத்தை உருவாக்கலாம், தமிழ்நாடு ஒன்றாக இருக்கும்னு காட்டலாம். இன்றைக்கே காட்டலையே, 2ஆ இருக்குதுன்னு தான் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால சர்வ கட்சி கூட்டம் ஏன் தேவையில்லாம கூட்டுறாங்க? ஏன் தேவையில்லாம கர்நாடகாவில் சட்டமன்றம் நடக்கலைங்க. 3ஆம் தேதி அனைத்து கட்சி 3ஆம் தேதி கர்நாடகா செல்வதற்காக முதலமைச்சர் திட்டமிடுகிறாரு. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தீங்க, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸை சந்திச்சிங்க, என்ன நடைமுறை சிக்கல் இருந்தது, சட்ட ரீதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க, அந்த ஆலோசனைகள்லாம் வாங்கிட்டு அதன் அடிப்படையில் முதலமைச்சர் கர்நாடகா சென்று ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆலோசனை நடத்தியிருந்தாருன்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்குன்றதான எதிர்க்கட்சிகளுடைய வாதமாக இருக்குது. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லா முடிவுகளையும் அமைச்சர்கள் தான் எடுத்தாங்க, அமைச்சர்கள் தான் அரசாங்கத்தை நடத்தினாங்கன்ற ஒரு தவறான பிரிமைஸ்லேருந்து நீங்கள் வரீங்க. சரியான கருத்தாக தான் மக்களுடைய கருத்து இந்த போலில் ரொம்ப நல்லா கரெக்டாக பிரதிபலிச்சிருக்கு. இது வந்து பாலிமிக்ஸ் தாங்க. அதாவது அரசியல் லாபத்துக்காகத்தான் அடிச்சுக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டின் நலன் மக்கள் நலன்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் உண்மை. சாதாரண மக்களுக்கு அப்படி தான் தோணும். அதான் இதில் நான் முழுமையாக உடன்படுறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல என்ன அனுமதிங்க. இந்த எஜுகேஷனில் வந்து அலாட்மெண்ட் கம்மி பண்ணிட்டாங்கன்னு சார் சொன்னார். அதில் என்னன்னா, இவங்க அலாட் பண்ணாங்க, செலவு பண்ணல. போன வாட்டி செலவு பண்ணதை விட இப்போ அதிகமான அலாட் பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் ஒன்றும் எஜுகேஷனுக்கு குறைச்சிட்டாங்கன்ற வாதத்துக்கு கால் இல்லை.